என் தங்கப்பிள்ளையே, நீ இன்று என் வாக்கினை கேட்கின்ற நேரம் உனக்கு பௌர்ணமி இரவாக இருக்கும். என் தங்கமே, இந்த பௌர்ணமி இரவில் உனக்கான வரம் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து கிடைத்திருக்கிறது என்றால் நீ கோடான கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டுமல்லவா? என் தங்கமே, நாளை பௌர்ணமி விடியலில் உன்னுடைய குலதெய்வத்தை நீ நிச்சயமாக வணங்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வத்திடம் ஆசிகளை பெற்று உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ அவர்களிடத்தில் இருந்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் தங்கமே, குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு நீ மற்ற நாட்களில் செல்கின்றாயோ இல்லையோ, பௌர்ணமி நேரத்தில் நிச்சயமாக நீ செல்ல வேண்டும். என் குழந்தை, பௌர்ணமி அன்று உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொண்டு கொடு. நிச்சயமாக உனக்கு பலன்கள் மிக விரைவாகவே கொடுக்கும். என் தங்கமே, இதுபோன்று 11 பௌர்ணமி நீ உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொண்டு கொடுப்பாயானால் என் தங்கமே, நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே உனக்கு நிறைவேறும். என் பிள்ளை, மனமுருகி நீ உன்னுடைய குலதெய்வத்திடம் என்ன கேட்டாலும் உனக்கு அது அப்படியே கிடைக்கும். வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட தெய்வத்தின் மீது பாரத்தை போற்றுவிட்டு தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து பார். என் தங்கமே, பொறுமை என்பது மிகவும் அவசியம். எந்த அளவிற்கு நீ பொறுமையோடு உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று உன் குலதெய்வத்திடம் கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். என் தங்கமே, யார் உன் முன்னால் நின்றாலும், இந்த வராகியே உன் முன்னால் நின்றாலும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு ஈடாகாது. என் குழந்தை, இந்த தாயானவள் இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற மிக பெரிய வரம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசைகளை நீ முழுமையாக பெறப்போகின்றாய். அதற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் அழிய வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் உன்னை விட்டு ஒழிய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசினார்களோ அவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை, மனதிற்குள் நிம்மதி வேண்டும். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுதெல்லாம் நீ அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருப்பாய் என்பதை உன் குலதெய்வம் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். என் தங்கமே, நாளை மாசி மாதம் மக நட்சத்திரத்தோடு வருகின்ற பௌர்ணமி. என் பிள்ளை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் உனக்கு நடக்கும். என் குழந்தை, நாளைய நாளில் நீ எந்த நீரில் குளிக்க வேண்டும் என்று உன் அம்மா ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தை, இதுவரையும் நீ அதை காணவில்லை என்றால் நிச்சயமாக சென்று பார்த்துவிட்டு அதுபோல குளித்தால் கும்பகோணம் மாசி மகாமகம் குளத்தில் குளித்த பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தையே, நாளைய பௌர்ணமி உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விடியலாக இருக்கப் போகின்றது. இன்று இரவே உனக்கு அதற்கான எல்லா நிகழ்வுகளும் உன் கண் முன்னால் நடக்க தொடங்க போகின்றது. இதற்காகவா இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம்? நம் குலதெய்வத்தின் காலடியில் என்றோ சரணடைந்திருக்கலாமே, நம் தெய்வம் நமக்கு அதனை நிறைவேற்றி கொடுத்திருக்குமே என்று நீ நினைக்கப் போகின்றாய். பார், இந்த வராகி எனக்கு நீ நன்றியும் சொல்ல போகின்றாய். என் குழந்தையே, உன் மனதில் உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்க வேண்டும், எதுவெல்லாம் நடந்திருக்க வேண்டும், எதுவெல்லாம் நடக்காமல் போய்விட்டது என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நடக்காமல் போனது எல்லாமே உனக்கு நிச்சயமாக வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. எது உனக்கு சரி என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை நிச்சயமாக உன் வராகி நான் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். அப்படியே உன் அம்மா நான் விட்டுவிட்டாலும் உன்னுடைய குலதெய்வம் அதை உனக்கு தராமல் விடமாட்டார்கள். என் தங்கமே, குலதெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் மனதார அவர்கள் காலடியில் விழுந்து நீ சமர்ப்பித்து விடு.
என் தங்கமே, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை எந்நாளும் நீ பின்பற்றி வா. உன்னுடைய குலதெய்வத்தின் கருவறையில் எரிகின்ற விளக்கிலிருந்து மை உனக்கு கிடைக்குமானால் அந்த மையை நீ சேகரித்து வைத்துக்கொள். தினம் தினம் உன்னுடைய நெற்றியில் அதனை இட்டு செல் என் தங்கமே. அதுவும் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு இருப்பதை உனக்கு எந்நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கும். அவர்களினுடைய சக்தி உனக்கு கிடைத்திருப்பதை அது உனக்கு உணர்த்தி காட்டும். என் பிள்ளை, குலதெய்வத்தின் யாரும் அத்தனை சுலபமாக எடை போட்டு விடக்கூடாது. குலதெய்வத்திடம் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் சோதனை செய்து விளையாடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நீ வேண்டும் என்று கேட்டுவிட்டாலே போதும் அதை செய்ய தொடங்கி விடுவார்கள். நீயோ விளையாட்டாக கேட்டு பார்ப்போமே, இது நடக்குமா நடக்காதா என்று பார்ப்போமே என்றெல்லாம் ஒரு நாளும் நீ சோதிக்க கூடாது. என் குழந்தை, தெய்வத்திடம் மட்டும் எப்பொழுதும் சோதனைகள் இருக்கக்கூடாது. உன் குலதெய்வம் உன்னை காக்கின்ற தெய்வம் அல்லவா? உன்னுடைய குலத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அக்கறை வேறு யாருக்குமே கிடையாது. என் குழந்தை, மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை நீ இனிமேல் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு தெய்வம் இருக்கின்றது. யார் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்மால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். நம் தெய்வங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கஷ்டங்களும் அத்தனை சுலபமாக வந்து விடாது. அதையும் மீறி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நம் தெய்வத்தின் நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும், நமக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிதான் இப்பொழுது உன் அம்மா நான் பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட என்னால் நடத்தி காட்ட முடியும் என்றல்லவா நீ நினைக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய தெய்வங்கள் எல்லாமே உறுதுணையாக இருக்கின்றார்கள். அதை எப்படி அம்மா இத்தனை உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா? என் குழந்தை, யாருக்குமே எந்த பாவங்களையும் ஒரு நாளும் நீ செய்தது கிடையாது. நீ மனதிற்குள் நல்ல எண்ணங்களை மட்டுமே அதிகமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். உன் குலதெய்வத்தை அதிகமாக நாடி செல்லாவிட்டாலும் உன்னுடைய குலதெய்வத்தை எப்பொழுதும் மனதிற்குள் நிறுத்தி வைத்திருக்கின்றாய். அவர்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றார்கள் என்பதில் நீ மன உறுதியோடு இருக்கின்றாய். எப்பொழுதுமே அவர்கள் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் இதுபோன்று தெய்வங்களை வணங்குபவர்களுக்கு ஒரு நாளும் வருவது கிடையாது. எந்த ஒரு மனதில் கள்ளகபடம் இருக்கின்றதோ அந்த மனதில் தெய்வம் ஒரு நாளும் தங்கி இருப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதனால் சுற்றி நடப்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீ சரியாக இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கின்றது. உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதில் மட்டும் நீ நிலையாக நின்று விட்டால் போதும். இந்த தாயானவள் என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எப்படி நிலையாக நிலைத்திருக்கும் என்று நீ நம்புகின்றாயோ, அம்மா எப்படி உன் வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறாள். உனக்கு வேண்டியதை கொடுக்கிறாள். நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறாள் என்று நினைக்கின்றாயோ, அதுபோல உன்னுடைய குலதெய்வமும் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எத்தனை நாள்தான் இப்படியே இருந்து விட முடியும்? என்றேனும் ஒரு நாள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து ஆகத்தானே வேண்டும். அந்த மாற்றத்தை நீ இன்றிலிருந்து தொடங்கு. இந்த பௌர்ணமி இரவில் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை இந்த வராகியானவள் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதிக்கு நாளை நீ செல்ல மறக்காதே. அம்மாவின் வார்த்தைகளை தட்டி விடாதே. என் தங்கமே, ஒருவேளை என் பிள்ளைக்கு தீட்டு நேரம் அம்மா என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்வாயானால் உன் குலதெய்வத்தின் நாமத்தை நாளைய இரவுக்குள் ஒரு முறையேனும் நீ உச்சரித்து விடு. அதுபோதும் அவர்கள் என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குலதெய்வத்தின் நாமத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன் அருகில் வந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கு பாதுகாப்பு அரணாக யாரோ ஒருவர் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். இனி உன் வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்கின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில்
உனக்கென்று யார் இருக்கின்றார்களோ இல்லையோ, யார் உன் அருகில் இருப்பார்கள், யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்பதை பற்றி எல்லாம் உனக்கு ஒரு நொடியும் எந்த விதமான கவனமும் தேவை கிடையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் பார்த்தாக வேண்டும். அப்படியானால் என் குழந்தை அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு உறுதுணையாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்து உன்னுடைய மன மகிழ்ச்சியை நீயே தேடிக்கொள்ள வேண்டும். இன்று இந்த வராகியின் வாக்கு உன் வாழ்க்கையில் சத்திய வாக்காக மாறும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.